சேலம் அருகே தலித் மாணவர்களை பிரித்து தனியாக அங்கன்வாடி பள்ளி செயல்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கருப்பூர் பேரூராட்சிக்குட்பட்டது மேட்டுப்பதிக்காட்டு வளவு கிராமம். இந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வசித்து வருகின்றனர். இங்கு இயங்கும் அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு அருகில் உள்ள ஓட்டு வீட்டில் வைத்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. மேலும் இருபிரிவு மாணவர்களுக்கு தனித்தனியாகவே உணவும் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து எழுந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகரபூசனம் மேட்டுப்பதி கிராமத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். விசாரணையில் குழந்தைகள் ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் பள்ளிக்கு அரசு வழங்கும் உணவுப் பொருட்கள் ஒன்றாக வந்தாலும் அவற்றை சமைப்பதும் குழந்தைகளுக்கு வழங்குவதும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எஸ்சி தனியா எம்பிசி தனியா ஏன் பிரிச்சு வச்சா அப்படின்னா அப்பையில இருந்து 7 வருஷமா பிரிச்சு தான் இருக்குது. அதனாலதான் நாங்களும் பிரிச்சு வைக்கிறோமா அப்படின்னா அதே மாதிரி வீட்டுல இருந்து தட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க, டம்ளர் எல்லாம் வீட்டுல இருந்தே கொண்டு வர சொல்றாங்க. இங்க இருந்து எதுவுமே தொடர்ந்து கூட விட மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்கள கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்ல குழந்தைங்களுக்கு. எஸ்சி எம்பிசின்னு பிரிச்சு வைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் அமர வைக்கப்படும் ஓட்டு வீட்டில் எவ்வித அடிப்படை வசதியும் இல்லை என்றும் கிராம மக்கள் புகார் கூறினர். ஓம்லூர்ல இது மேட்டுப்பதினா இங்க 2 ஸ்கூல் இருக்கு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எஸ்சிக்காக ஒரு ஸ்கூலு, மற்ற ஜாதிகவங்களுக்கு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. இதுல நல்ல வசதியே இல்லைண்ணா. சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு வசதி, ஃபேன் எதுவுமே இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எந்த ஒரு பொருள் எதுவுமே இல்லை. இங்க தனி டீச்சர், அங்க தனி டீச்சர். நாங்களும் நிறைய டைம் சொல்லி பார்த்தோம், எந்த இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 ஸ்கூல் இருக்கு, அங்கன்வாடி மையம் 2 ஸ்கூல் இருக்கு. எஸ்சி நாங்க எஸ்சிங்க சார். தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்கூலும் பிசிக்கும் ஒரு ஸ்கூலும் 2 தனித்தனியா இருக்குதுங்க சார். அதனால தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தனியா ஆயம்மாவும் டீச்சரும் போட்டிருக்காங்க. நாங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. எஸ்சிக்கு தனியா சாப்பாடு, பிசிக்கு தனியா சாப்பாடு போடுறாங்க சார். ஃபேனு, அடுப்பு வசதி எல்லாமே இருக்குங்க சார். இங்க விறகு அடுப்புல தான் செய்யறாங்க. எங்க ஏதோ வெறும் ஓட்டு வீடு எதுவுமே கண்டுக்கிறதுங்க சார். மழை வந்தா அப்படியே ஒழுவும், இடிஞ்சிட்டு விழுந்தாலும் சொல்றதுக்கு இல்லைங்க சார். இப்பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது.